ஏன்னா ஒரு நபருக்கு முகத்துல தழும்பு விழுந்து கிண்டல் பண்றதை விட அந்த ஒரு நடிகனா சான்ஸ் கேட்டு போகும்போது அந்த ஆடிஷன்லயும் அந்த டைரக்டரும் அந்த ஸ்டுடியோல இருக்கிற நபர்களும் அவரை அசிங்கப்படுத்துவாங்க இல்லையா, அது அந்த தழும்போட ரொம்ப ரொம்ப மோசமானது. ஸோ அந்த அசிங்கம்லாம் பார்த்த ஒரு நடிகன் இதை வந்துட்டு பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டார் சில்வஸ்டர் ஸ்டாலன். அவரோட முகத்துல ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேரலைஸால பாதிக்கப்பட்டு அவருக்கு வந்து டயலாக் உச்சரிப்புன்றது சுத்தமா சரியா வரவே வராது. வாய் ஒரு மாதிரி கோணிக்கும். அவர் ஹீரோவா சான்ஸ் தேடி அலையும் போது எத்தனையோ பேர் அவர் வந்துட்டு ஒரு பக்கம் கோணாவைய வச்சுக்கிட்டு உனக்கு டயலாகே வரல, இதுல நீ வந்து ஹீரோவாக ஆசைப்படுறியா அப்படின்னு அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவர் அமைச்சிருக்கிறாங்க. பட் அவர் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டாரா வந்து நிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவரோட அந்த தீர்க்கமான அந்த முழு முயற்சி தான் மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த முகம் அப்படின்றதுலாம் செகண்டரி தான். ஒரு நடிகனுக்கு நடிப்பு தான் முதல்ல. எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு கூட இதை இன்ஸ்பயரா வச்சு கூட ஒரு படத்தை எடுத்துக்கலாம்.